அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 2/8/2026 இன்னும் 2 நாள் கழிச்சு வரக்கூடிய ராணி புத்தகத்துக்குடைய மூளைக்கு வேலை பார்க்க போகிறோம். எல்லோரையும் சமமாக மதிப்பாக விஜய். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோ பார்க்கலாம் டீட்டெயில்டாக. மூளைக்கு வேலை சரிங்களா? வாங்க 1 by 1 சால்வ் பண்ணலாம். இடமிருந்து வலம். முதல் கேள்விங்க, கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நீர்நிலை. கோயிலுக்கு பாத்தியப்பட்ட நீர்நிலையே அப்படின்னா 4 இடத்துல கேட்டிருக்காங்க. தெப்பக்குளம்னு சொல்லலாம், இல்லைன்னா தெப்பம் அப்படின்னு சொல்லலாம். கோயில் தெப்பம்னு சொல்லலாம் சரிங்களா? கோயில், நீங்கள் கோயில் தெப்பம் அப்படின்னு சொன்னீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? இல்லைன்னா தெப்பம் அப்படிங்கிறதுக்கு மீனிங் என்னென்னா மிதவே இல்லைன்னா படகுன்னு வந்துடும். ஒன்று மேலேருந்து கீழே என்ன கடவுள். கடவுள் வந்து வேறு என்னன்னு சொல்லலாம், இறைவன். வந்துக்கனால தெய்வம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்க. 3 இடமிருந்து வலம் என்ன அப்படின்னு பார்க்க முன்னால் 2 இடமிருந்து வலம் என்ன பார்ப்போம். எளிது, ஈஸி. 3 எழுத்தாக இருந்தால் இலகுன்னு சொல்லியிருக்கலாம். 4 எழுத்துங்கனால சுலபம் அப்படின்னு சொல்லலாம். சுலபமாக இருந்தது இந்த கேள்வி அப்படின்னு சொல்லலாம்ல. ஸோ ஈஸியாக இருந்துச்சு. ஓகே. அப்போ 2 மேலேருந்து கீழே என்ன சொந்த நாடு. அதாவது நம்ம நாடு தான் சொந்த நாடுன்னு சொல்லுவோம். சூழ ஆரம்பிச்சிருக்கு. தாய்நாடு இல்லை நம் நாடு அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே சூன்னு வார்டு இருந்திருக்கு. நம்ம சொந்த நாட்டில் தயாரித்த பொருளை விற்கிறது வந்து சுதேசி இயக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா சுதேசம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நம்மளுடைய நாடு. விஓசி கப்பல் ஓட்டையிலெல்லாம் சுதேசி இயக்கம்னு சொன்னாங்க. கதை கொண்டாயிலெல்லாம் சுதேசி இயக்கம் நம்ம சொந்த நாட்டில் தயாரிக்கிறது. அப்போ சுதேசம் அப்படிங்கிறது சொந்த நாடை சுருக்கக்கூடியது. ஓகேங்க. 3 இடமிருந்து வலம் என்ன நமது அண்டை நாடு. நமது அண்டை நாடுனா பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடெல்லாம் சொல்லக்கூடியது. அண்டை நாடை வந்து அண்டை தேசம் அப்படின்னு சொல்லலாம். அண்டை தேசம் பக்கத்து நாடு. ஓகேங்க. அப்போ 3 மேலேருந்து கீழே இருக்கா? இல்லை. 4வது கேள்வி, சுனாமியில் பாதுகாப்பு தரும் காடு. சுனாமி வந்துன்னா அலை ரொம்ப பெருசாக வராமல் இருக்கிறதுக்கு பாதுகாப்பு தரும் காடு அப்படின்னு கேட்காங்க. என்ன காடு சொல்லலாம்? அலையாத்தி காடு சொல்லலாம். ஸோ பதில் என்ன? அலையாத்தி காடு. ஸோ அலையாத்தின்னு இங்கே வந்திருக்கு. ஸோ அலையாத்தி காடுன்னு எழுதுறேன். மிஸ்டேக் பண்ணிட்டேன். சுனாமியில் பாதுகாப்பு தரும் காடுனா அலையாத்தி மேலேருந்து கீழே. ஸோ அலையாத்தி நான் இடமிருந்து வலம்க்கு எழுதிட்டேன். ஓகேங்களா? தேசம்னே இருக்கட்டும். அலையாத்தி காடுகள் இது மேலேருந்து கீழே சரிங்களா? அலையாத்தி காடுகள். அலையாத்தி காடுகள்னால் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கடலூர் பக்கத்தில் பிச்சாவரம் இருக்குல்ல. கடல் நீரும் நன்னியும் கலக்கக்கூடிய இடத்துல படக்கூடியது. அது போக சிதம்பரம் கோயில்லையும் அலையாத்தி காடு சொல்லுவாங்க. ஓகேங்க. அப்போ 4 இடமிருந்து வலம் என்ன தனுஷ்கோடியில் உள்ள இந்தியாவின் கடைசி எல்லை பகுதி. தனுஷ்கோடியில் இந்தியாவின் கடைசி எல்லை பகுதி அப்படின்னா அரிச்சல் முனை. பதில் என்ன? அரிச்சல் முனை. பதில் என்ன? அரிச்சல் முனை. கரெக்டாக இருக்குதுங்க எழுத்து. ஸோ இதில் அரிச்சல் முனை கரெக்டாக இருக்குது. அப்போ சுதேசம்ங்கிறதும் கரெக்டு தான். இது என்ன? அரிச்சல் முனை. தனுஷ்கோடியில் வந்து இந்தியாவுடைய கடைசி பகுதியை பார்க்க போனோம்னா ஒரு சைடு வந்து வங்களா விரிகுடா கடல் இருக்கும், இன்னொரு சைடு இந்திய பெருங்கடல். அதில் எந்த கடலில் அலை அதிகமாக இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கள். 5 இடமிருந்து வலம் என்ன திமிரு. ரொம்ப திமிரு பிடிச்சி அலையாத அகம்பாவம் சொல்லலாம்.
இம்முக்கு அகம்பாவம் பிடிச்சு அலையாத. ஓகே, அகம்பாவம் ஆணவம் எல்லாமே திமிரில் சொல்லக்கூடிய. 6 இடமிருந்து வளம். பாலைவன கப்பல். பாலைவனத்தில் உள்ள கப்பலை என்னன்னு சொல்லலாம்? 6 இடமிருந்து வளம். ஒட்டகம், கேமல் அப்படின்னு சொல்லுவோம். எதுக்குன்னா ஒட்டகம் வந்து அதில் திமிழில் கொழுப்பு சேர்த்து வச்சுருக்கோம். தண்ணி இல்லைன்னா அந்த கொழுப்பில் யூஸ் பண்ணி அது ரொம்ப நாள் பாலைவனத்தில் உயிர் வாழும். ஓகேங்க. அப்போ 6 மேலேருந்து கீழே இருக்கா. இதுக்கு அலர்ஜிங்கிறத ஒவ்வாமைன்னு நம்ம தமிழில் சொல்லலாம். ஒவ்வாமைன்னு நம்ம தமிழில் சொன்னோம்னா அதுக்கு அலர்ஜி அப்படிங்கிறது தான் மீனிங். ஓகே. 5 மேலேருந்து கீழே என்ன? கடை. கடைக்கு வேறு சொல்ல என்ன? கடைனா ஷாப்பு. வேறு என்னன்னு சொல்லலாம்? அங்காடி. ஸோ அங்காடினா கடை. சரிங்களா? சரிங்க. 8 இடமிருந்து வளம். இரும்பை இருக்கக்கூடியது, இரும்பை அட்ராக்ட் பண்ணக்கூடியது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா காந்தம், மேக்னெட். ஓகேங்க. அப்போ 8 மேலேருந்து கீழே இருக்கா. வனம் 2 இடத்துல தான் சொல்லணும். வனம், அடவி அப்படின்னு சொன்னால் என்னன்னு சொல்லுவோம்? கானகம், காடு. ஓகேங்க. 7 மேலேருந்து கீழே என்ன? அறிவு. அறிவு இருக்கா அப்படின்னா புத்தி இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. பதில் என்ன? புத்தி. 11 இடமிருந்து வளம் என்ன? சிறுதானியம். சிறுதானியம் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா திணை, கம்பு, வரகு, சாமை, கேழ்வரகு சொல்லலாம். இங்கே தீ வந்துக்கனால திணை அப்படின்னு சொல்லலாம். சரிங்க. 9 இடமிருந்து வளம். தாயுடைய இளைய சகோதரி. தாயுடைய சகோதரி என்னன்னு சொல்லுவோம்? சித்தி. சரிங்க. 10 மேலேருந்து கீழே. திக்கு. திக்குன்னா டைரக்ஷன், அதாவது திசைன்னு சொல்லலாம். 12 இடமிருந்து வளம் என்ன? கொத்து கொத்தாய் காய்க்கும் பழம். கொத்து கொத்தாக காய்க்கக்கூடிய பழம் அப்படின்னா கிரேப்ஸ் தான் சொல்கிறோம். கிரேப்ஸை தமிழில் சொன்னால் திராட்சை. ஸோ இதுதான் பதில்கள். எது தப்பாக மென்ஷன் பண்ணியிருந்தா இல்லை சொல்லியிருந்தா கமெண்ட்டில் கொடுங்க. நன்றிங்க. சப்போர்ட் பண்ணி கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.